Long ago, there lived a wise man who had a neat and attractive pigtail. He felt worried and unhappy because his pigtail was always hanging behind his head. He thought deeply about the problem and decided to change the position of his pigtail. He wanted the pigtail to hang in front of his face instead of at the back. He believed he had solved the problem and decided to turn himself around. Even after turning, the pigtail stayed behind him. He turned round and in and out. The confused sage kept turning in all directions throughout the day. Then he turned right and left and round about. All his efforts were useless. The pigtail did not move from the back. He jumped up and down and in and out. He tried turning every possible way to change its position. No matter how he turned, the pigtail firmly stayed behind him. Even though he kept trying without giving up, sadly, the pigtail remained at his back, proving it could not be changed. The poem humorously teaches that some things in life cannot be changed, and wisdom lies in accepting reality rather than struggling against it. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஞானி வாழ்ந்தார். அவருக்கு அழகாகவும் ஒழுங்காகவும் கட்டப்பட்ட ஒரு சிகை இருந்தது. ஆனால் அந்த சிகை எப்போதும் அவரது தலைக்கு பின்னால் தொங்கிக் கொண்டிருப்பதால் அவர் மனம் கவலையும் துக்கமும் கொண்டது. இந்த பிரச்சனையை பற்றி அவர் ஆழமாக சிந்தித்தார். தன் சிகையின் இடத்தை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார். பின்னால் இல்லாமல் முகத்தின் முன்னால் தொங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட்டேன் என நம்பி அவர் தன்னைத்தானே திருப்பிக் கொண்டார். ஆனால் திரும்பினாலும் சிகை பின்னாலேயே இருந்தது. அவர் தன்னைத்தானே சுற்றி சுற்றி உள்ளே வெளியே என பலமுறை திரும்பினார். முழு நாளும் எல்லா திசைகளிலும் குழப்பத்துடன் திரிந்தார். வலமாகவும் இடமாகவும் சுற்றி சுற்றியும் முயன்றார். அவரது எல்லா முயற்சிகளும் பயனற்றவையாகின. சிகை அசையாமல் பின்னாலேயே இருந்தது. மேலே கீழே குதித்தார். எல்லா வழிகளிலும் திரும்பி பார்த்தார். எவ்வாறு திரும்பினாலும் சிகை உறுதியாக பின்னாலேயே நிலைத்திருந்தது. விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முயன்றாலும் சிகை பின்னால் இருப்பதே உண்மை என்று தெரிய வந்தது. மாற்ற முடியாத சில விஷயங்கள் வாழ்க்கையில் உள்ளன என்பதை இந்த கவிதை நகைச்சுவையுடன் கற்றுத்தருகிறது. அவற்றை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக உண்மையை ஏற்றுக்கொள்வதே உண்மையான ஞானம் என்பது